வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2A மெயின்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 2A மெயின்ஸ்லயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போக வேணாம். நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனலோட கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் டெலகிராம் சேனலோட லிங்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். ரைட், முதல்ல ஏன் சார் டிஎன்பிஎஸ்சி சில கேள்விகளை எக்ஸ்பர்ட் கமிட்டிட்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் பார்த்துடலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர் இன்ஃபர்மேஷன் எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இது இல்லாத சில டிஸ்பியூட் கேள்வியையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ரைட்டா, இந்த கேள்வியில என்ன சார் தப்பு அப்படின்னா மிரர் சைடுல இருந்துச்சா இல்ல கீழே இருந்துச்சா இல்ல மேல இருந்துச்சா அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. மிரர் எந்த சைடுல இருக்கு இல்ல எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் என்ன நடக்கும் அப்படின்னா மிரர் இமேஜ் நடக்கும். அப்ப இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்திருக்கலாம். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இத எக்ஸ்பர்ட் கமிட்டிட்ட வச்சிருக்காங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இங்க மிரர் எங்க இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க சொல்லல. ரைட், ரெண்டாவது கேள்வியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் எங்க சார் டிஸ்பியூட் வந்திருக்கு அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கும் ஆங்கில வழி மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பியூட். அப்ரிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ரிவேஷன் எதுல தான் சார் இருக்கணும்? இங்கிலீஷ்லயே தான் இருந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்ல கொடுத்திருக்காங்க. ரைட் சார், இதுல என்ன டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னா இதுவே முன்னாடி நடந்த தேர்வுகள்ல டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்சிருவாங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன கேள்விகள் இருக்கோ அதற்கு வழிகள்லயே என்ன பண்ணிடுவாங்க, அதற்கு உரிய ஆன்சரை குறிச்சிருவாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி இம்ப்ரூவ் ஆகி என்னத்தையும் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தமிழ் வழி மாணவர்களுடைய நலனையும் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கேள்வியின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கேள்வியில ஆங்கில வழி மாணவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக முதலமைச்சரை மக்கள் தாயுமானவர் என்று அழைக்கின்றனர் அப்படின்னு இருக்கு. ஆனா இதே மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், who becomes a mother அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்காங்க, சில கண்டென்ட்டை சேர்த்திருக்காங்க. ரைட்டா, இந்த கேள்விக்கு ஏதாச்சும் டிஸ்பியூட் இருக்கா சார் அப்படின்னா டிஸ்பியூட் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபைண்ட் அவுட்டா தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். அது எங்க இல்லை அப்படின்னா கீழே இல்லை. ரைட், அடுத்து என்ன சார் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இது தமிழரசு மேகசின்லயே ஃப்ரண்ட் பேஜ்ல வந்தக்கூடிய ஒரு கண்டென்ட். அப்ப இந்த டிஸ்பியூட்டையும் எடுத்துட்டு போயிருக்காங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி கிட்ட அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கேள்வியில கரெக்டான ஜென்யூனிட்டி இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அந்த ஜென்யூனிட்டியும் கண்டுபிடிச்சிருந்தா அதை எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எத்தனை கேள்விகளை சார் எக்ஸ்பர்ட் கமிட்டிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னா 5 முதல் 6 கேள்விகளை எக்ஸ்பர்ட் கமிட்டி கிட்ட வச்சிருக்காங்க. அதுல இதுவும் ஒரு கேள்வி, இந்த சயின்ஸ் ரிலேட்டட் கேள்வியும் ஒன்னு இருக்கு. ரைட்டா, இது ஆங்கில வழி மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எக்ஸ்பர்ட் கமிட்டிட்ட முன்னாடி வச்சிருக்காங்க. ரைட் சார், இப்ப நீங்க சில தவறுகளை கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படி நம்மளுடைய மாணவர் இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 106வது கேள்வியாக இருக்கு இவருடைய கொஸ்டின் பேப்பர்ல. இது ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ல இந்த ஸ்டூடெண்ட் எழுப்பி இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன சார் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷனை 2 வழியிலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட் தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். ரைட், இதே மாதிரி உங்களுக்கு இருக்கு சார், ஆனா வேற வேற கொஸ்டினுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கு எந்த கொஸ்டினை நீங்க சந்தேகப்படுறீங்களோ அந்த சந்தேகத்துக்குரிய கொஸ்டினை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க. நம்ம என்ன சார் செய்யலாம், ஒரு டீமா அந்த கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ணி அதற்கு நீங்க சொல்லுவதுதான் சரியான விடை என்றால் ஒவ்வொரு மாணவருமே என்ன செய்ய முடியும், டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த விண்டோ பீரியட்ல 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய சஜஷன்ஸை டிஎன்பிஎஸ்சி கிட்ட சப்மிட் பண்ணலாம். அப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, தாங்கள் செஞ்ச மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்றதுக்கான ஒரு சான்ஸை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்ப டிஎன்பிஎஸ்சி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தான் என்னென்ன தவறு செய்ததாக நினைத்ததோ அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டிட்ட முன்னாடி வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட் நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அவர்கள் தவற விட்ட மிஸ்டேக்கையும் தேர்ந்தெடுக்கணும். இந்த கேள்வியில நம்மளுடைய மாணவர் 106வது கேள்வியை சொன்ன மாதிரி நீங்களும் என்ன செய்திருக்கலாம், சில கேள்விகளை கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். அந்த கண்டுபிடித்த கேள்விகளுக்கு சரியான பதில டீமா சேர்ந்து முடிவு பண்ணுவோம். டீமா சேர்ந்து முடிவு பண்ணி டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் வைக்கலாம். ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதற்காக தனி வீடியோவையும் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா அதற்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி டிஸ்பியூட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதற்கான விடைகளை நீங்க சரியாகத்தான் குறிச்சிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வைங்க. ஒவ்வொரு கேள்வியிலையும் 1000 மாணவர்களுக்கு மேல உங்களுக்கு முன்னாடி போவாங்க அப்படிங்கிற உண்மையையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். அதனாலதான் இந்த செயலை நீங்க செய்யணும் அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.